Hey, hi, hello viewers. I am Arul Shalini, first B.Ed Shakti Institute of Teacher Education and Research, and I belong to English department. Now we are going to learn childhood and growing up subject, and it is a 100-mark core paper. Here we are getting into Unit 1, Growth and Development during childhood. In that we are going to learn concept of growth and development, and it is important questions, and since it has been asked in all exams related to B.Ed. Let me enter into the topic concept of growth and development. Growth is the progressive increase in the size of the child or part of the child. For example, growth is used purely in the physical sense. It generally refers to increase in size, length, height, weight. அதாவது உடல் ரீதியான வளர்ச்சியை தான் growthனு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சைஸ், பாடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அண்ட் பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது. The next, development. Development is progressive acquisition of various skills, abilities, such as heads about, speaking, learning, expressing feelings, and relating with other people. Growth and development go together but at different rates. It is also considered as out development but also intellectual development, that is continuous process of mental developments. Then development depends upon the environment. For example, if boy has a good family surrounding with kind hearted, he would lead his path in right way. Next, characteristics of growth. Hereditary factor is the causes, அதாவது பாரம்பரிய காரணி காரணங்களாக இருக்குது. Then physical factors play a dominant role. physical factorsனால் என்னென்ன சொல்லலாம்னா ஃபிட்னஸ், ஸ்கில்ஸ், டாக்டிக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ரோல் இங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கு. தென் எக்ஸ்பேன்ஷன் இன் ஹைட் அண்ட் வெயிட் இஸ் இட்ஸ் அப்பேரண்ட் ரிசல்ட், அதாவது இது அளவு, சேர்க்கை மற்றும் பெருக்குதல் இது எல்லாமே இதோட ரிசல்ட்டாக இருக்குது. தென் growth stops at a particular point of life, அதாவது உடல் வளர்ச்சி குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிரும். தென் ரேட் ஆஃப் growth இன் டிஸ்டிங்க்ட் அண்ட் யூனிக், அதாவது வளர்ச்சி விகிதம் தனித்துவமாக இருக்கும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி இருக்கும். Then this slide is about characteristics of development. The first one, development is similar for each individual. வளர்ச்சி ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். Then development builds upon earlier learning. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ டெவலப் ஆக ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட ஏர்லியர் ஸ்டேஜில், அப்போ இருந்து தான் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஏர்லியர் லேர்னிங்லேருந்து தான் நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் அட் அன் இண்டிவிஜுவல் ரேட். வளர்ச்சி ஒரு தனிப்பட்ட விதம். ஆல் ஹியூமன்ஸ் டஸ் நாட் ஹாவ் அ சேம் டெவலப்மெண்ட், தட் இஸ் ஈச் ஒன் ஹேஸ் இண்டிவிஜுவல் இன்டலெக்சுவல் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். தென் தி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் இன்டர்ரிலேட்டட். வெவ்வேறு பகுதிகளில் உள்ள வளர்ச்சி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. தென் டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ் த்ரூ அவுட் லைஃப். வளர்ச்சி தொடர்ச்சியானது, வாழ்நாள் முழுவதும் அது இருக்கும். In the left side of the slide, I have mentioned 5 basic areas of child development. There are 5 developments such as physical development, social development, emotional development, moral development and intellectual development. அதாவது குழந்தையின் 5 அடிப்படை வளர்ச்சி பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா உடல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி. இதெல்லாம் தான் 5 பேசிக் ஏரியாஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சியின் நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நிலை, ஏஜ் வயது, ரேட் ஆஃப் க்ரோத் வளர்ச்சியின் விகிதம். மொத்தம் இதில் 6 ஸ்டேஜ் இருக்குது. இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட், மிடில் சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட், அடலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஹுட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஃபான்சி, அதாவது பர்த் டு 1 இயர். இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா மிக விரைவாக இருக்கும், அதாவது ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏர்லி சைல்ட்ஹுட், அதாவது ஆரம்ப கால குழந்தை பருவம். இதோட வளர்ச்சி இன்ஃபான்சி ஸ்டேஜில் கம்பேர் பண்ணுறப்ப அதை விட இது கம்மியாக தான் இருக்கும் வளர்ச்சி. தென் நெக்ஸ்ட் மிடில் சைல்ட்ஹுட், நடுத்தர குழந்தை பருவம், அதாவது 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இதோட வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். தென் லேட் சைல்ட்ஹுட், 5லேருந்து 12 வயசு வரைக்கும், அதாவது குழந்தை பருவத்தின் பிற்பகுதி. இதை பீடபூமி நிலைன்னு சொல்லுவாங்க. தென் அடலசன்ஸ், 12லேருந்து 18 வயசு வரைக்கும்.
அதாவது இளவயது, இதோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். தென் அடல்ட்ஹுட் 18 to above, அதாவது 18 அதுக்கு மேலே, இதோட வளர்ச்சி திடீர் வளர்ச்சியாக தான் இருக்கும். இந்த ஸ்லைட் we are going to see difference between growth and development. அதாவது உடல் வளர்ச்சி மன வளர்ச்சியை பற்றி அதுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் குவாலிட்டேட்டிவ், அதாவது தரமான. அடுத்து குவான்டிடேட்டிவ், அளவு. தென் அப்ஜெக்டிவ்லி அப்சர்வ்ட் அண்ட் மெஷர்ட், அதாவது growth can be measured. For example, we can measure the height and weight of a body. In development, it cannot be measured because we cannot measure the cognitive development and intellectual development of the body. Then, it does not continue throughout the lifespan, stops after maturation. அதாவது growth வந்து தொடர்ச்சியாக லைஃப் லாங் வரைக்கும் வருமா அப்படின்றது நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆஃப்டர் மெச்சுரேஷன் ஸ்டாப்ஸ், it automatically the growth will be stopped. அதாவது முதிர்ச்சி அடைஞ்சோனையும் growth வந்து ஸ்டாப் ஆயிரும். In development, it continues in all areas of mental activity. அதாவது இது மனநிலையோட எல்லா பகுதியிலையும் தொடர்ச்சியாக இருக்கும். In growth, it is one aspect of development. இதோட வளர்ச்சி வந்து ஒரு அம்சமாக தான் இருக்கும். In development, it is complex and many sided. இது சிக்கலானது, அப்புறம் வந்து பல பக்கங்களை கொண்டது. அதுக்கப்புறம் it occurs in different parts. இது வந்து வெவ்வேறு பகுதிகளில் நிகழக்கூடிய ஒரு விஷயம். Changes in the organisms, உயிரினங்களில் மாற்றங்கள் ஏற்படுறது தான் டெவலப்மெண்ட். தென் it is not directional, இது திசை திருப்புறது இல்லை. தென் இன் டெவலப்மெண்ட் it is progressive and sequential, அதாவது இது முற்போக்கானது, அப்புறம் இது தொடர்ச்சியானது. தென் it is not uniform in all parts, இது எல்லா பகுதியிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம், அதாவது வளர்ச்சி விதம் ஒரே மாதிரி இருக்காது. இன் growth individual differences exist, அதாவது வளர்ச்சி வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இன் டெவலப்மெண்ட் சில்ட்ரன் டிஃபர்ஸ் இன் தி லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட், குழந்தைகள் வளர்ச்சியும் வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. தென் இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை லேர்னிங், இது கற்றலால் பாதிக்கப்படுறது இல்லை. லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அஃபெக்ட்ஸ், கற்றல் அப்புறம் அதோட அனுபவம் பாதிக்குது. தென் growth may or not lead to development, வளர்ச்சி வழிவகுக்கலாம், இல்லாட்டி வளர்ச்சி இல்லாமலும் இருக்கலாம். தென் டெவலப்மெண்ட் இஸ் இன்டிகிரேட்டிவ், டெவலப்மெண்ட் இன் ஒன் aspect promotes the development in other aspects, வளர்ச்சி ஒருங்கிணைந்தது, அப்புறம் ஒரு அம்சம் மற்ற வளர்ச்சியை ஊக்குவிக்குது. In this slide, it is about principles of growth and development. The first one, it's a continuous process from the day we are conceived until death. இது தொடர்ச்சியான ஒரு செயல்முறை, நம்ம கருத்தரிக்கிற நாள்லேருந்து நம்மளோட இறப்பு வரைக்கும் இது தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு விஷயம். தென் it proceeds in an orderly sequence, இது ஒழுங்காக வரிசையாக தொடரக்கூடிய ஒரு ப்ராசஸ். தென் it happens at different rates, இது வெவ்வேறு விதங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தென் it is cephalocaudal from head to feet and it proceeds proximodistally from center out. இதை பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Cephalocaudal is gradient of growth, pattern of changing spatial proportion over time during growth. For example, gradual change in head size relative to body size during human growth. அதாவது செப்பலோகாடல் அப்படின்னா, அதாவது குழந்தையோட நாளடைவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வளர்ச்சியை பற்றி சொல்கிறதான் செப்பலோகாடல். அது வந்து தலையோட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, கை காலோட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி சொல்கிறதான் செப்பலோகாடல். ஃபஸ்ட்டு வந்து தலைப்பகுதி தான் முதல்ல அதோட வளர்ச்சியை தொடங்குது, அதை தொடர்ந்து மற்ற உறுப்புகள் உருவாக தொடங்குது. குழந்தை தலையோட கட்டுப்பாட்டை பெற்றுக்குது. அதுக்கப்புறம் கை கால்கள் முதல் 2 மாதத்தில் அதோட டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது.
இதுக்கெல்லாம் அப்புறம் தலை, அதுக்கப்புறம் முக அசைவுகள் வந்து அதோட கட்டுப்பாட்டிலேருந்து உருவாக ஆரம்பிக்குது. அடுத்த சில மாதங்களில் தான் அதை தூக்க ட்ரை பண்ணுது. அதாவது அதோட கை கால்களை அதாவே லிஃப்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து நிற்க ஆரம்பிக்கும், உட்கார ஆரம்பிக்கும், நடக்க, ஓட, குதிக்க, ஏற. அதுக்கப்புறம் இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராசஸாக செஞ்சு அவங்களாவே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ப்ராக்சிமாடிஸ்டல் அப்படின்னா பிரசவ காலத்துக்கு முன்னாடி உள்ள வளர்ச்சியும் பிரசவ காலத்துக்கு பின்னாடி உள்ள வளர்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்டேஜ் தான் ப்ராக்சிமாடிஸ்டல். அதாவது பிரசவ காலத்துக்கு முந்தைய நிலை மற்றும் பிந்தைய நிலையை பற்றி சொல்லக்கூடியதான் ப்ராக்சிமாடிஸ்டல். அதாவது தலை முதல் கால் வரை உள்ள விஷயங்களை பற்றி சொல்கிறது. அது உடல் மையத்தில் இருந்து முனைகள் வரை. The directional sequence of development during both prenatal and postnatal stages may either be from head to foot or from the central axis to the extremities of the body. தலை முதல் கால் வரை, அதுக்கப்புறம் உடல் மையத்திலிருந்து முனைகள் வரை. அதுக்கடுத்து the spinal cord develops before outer parts of the body. முதுகெலும்பு உடலில் இருக்க வெளிப்புற பகுதிகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே முதுகெலும்பு டெவலப் ஆயிடுச்சு. தென் தி child's arms develop before the hands and feet develops before the fingers and toes. அதாவது கை வளர்கிறதுக்கு முன்னாடியே தோள்பட்டை வளர்ந்துருச்சு. கை விரல்கள், கால் விரல்கள் வளர்கிறதுக்கு முன்னாடியே கை கால்கள் டெவலப் ஆயிடுச்சு. Fingers and toe muscles are the last to develop in physical development. அதாவது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில், அதாவது உடல் வளர்ச்சியில் கடைசியாக டெவலப் ஆகுறது என்னன்னு பார்த்தா கை கால்களோட தசைகள் தான் கடைசியாக வளருது. அவ்வளோதான். தட்ஸ் ஆல்.